ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான தக்காளி சட்னி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 5 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறேன், நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். வெள்ளைப்பூண்டு ஒரு 6 பல் எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் என்னோடய வீடியோவை எல்லோரும் பார்க்குறீங்க. ரொம்ப உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அதுவும் போக எல்லாருமே நிறைய பேர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நன்றி. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ நான் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், எண்ணெய் காய வச்சுட்டேன். நம்ம இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். வெள்ளைப்பூண்டு, இஞ்சி போட்டுக்கலாம். புளியும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அரைக்கும்போது பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். நான் இவ்வளோ கணம் போடுறேன். இதை நல்லா வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு வதக்கிட்டு அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அப்புறம் இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் இப்படி ஓப்பனில் வதக்கிட்டு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே கிண்டி விட்டோம்னா நல்லா வதங்கட்டும், சுருளை வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். அதேமாதிரி இந்த இஞ்சி போடுறது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஆரோக்கியம், ப்ளஸ் நல்ல ஒரு வாசம் கிடைக்கும். அதுக்கு தான் நான் போடுறேன். அதேமாதிரி இந்த பச்சை மிளகா உங்களோட பிரியம்தான். நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் போட்டுக்கலாம், மிளகா வத்தல் வேணாலும் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகா போடும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணம் இருக்கும். சில பேருக்கு பச்சை மிளகா பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மிளகா வத்தல் சேர்த்துக்கோங்க. சரிங்களா? நம்ம 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். மூடி போட்டாச்சு. அடுப்பை நான் சிம்மில் வச்சிடுறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் பக்கத்துலேயே நிற்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் அடுப்பை ஃபுல்லாக கூட வச்சு வதக்கலாம். நான் சிம்மிலே தான் வச்சு வதக்கியிருக்கிறேன். நமக்கு இப்போ காலை நேரம் ஒரு அவசரமாக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பக்கத்துலேயே நின்றுட்டு அடுப்பை ஃபுல்லாக வச்சு நீங்கள் நல்லா வதக்கிடலாம். ஏன் நம்ம இந்தளவுக்கு வதக்கணும்னா கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். குழந்தைங்களும் சரி நம்மளும் சரி விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு தேங்காய் போட்டுக்கலாம். பூ திருவி போடுறேன். நீங்கள் சில்லு எடுத்து போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இந்த அளவு போட்டால் போதும். சரிங்களா? அப்புறம் கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நான் பச்சையாக தான் போடுறேன். ஏன்னா அதுதான் நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிறக்காக நான் இப்படி ஒரு கை எடுத்து அப்படி போட்டுக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கடலைப்பருப்பு நான் வறுத்து வச்சுருக்கிறேன். எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து வச்சுருக்கிறேன். 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். கடுகும் அதேமாதிரி கடுகும் பருப்பு சேர்ந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இதை 2ஐயும் ஒன்றா போட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா பவுட்ரு பண்ணுற ஜாரில் நம்ம அரைச்சி இதோட கலந்துக்கலாம். கலந்துட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கடுகு பருப்பையும் கடலை பருப்பையும் நான் பவுட்ரு பண்ணிட்டேன். இதை நம்ம இந்த சட்னியோடு சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறது என்னென்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசம் வரும், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கு தான். இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சட்னியை ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு தாளித்து கொட்டிடலாம். இது எப்படின்னா நான் கடுகும் கருவேப்பிலும் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்து கொட்டுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சிட்டு வடைச்சட்டியில் பெரிய வடைச்சட்டியில் இதை ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் வதக்கிறதுனால வதக்கிக்கலாம். எங்கள் வீட்டில் இப்படி சாப்பிட்றதுக்கு தான் பிரியப்படுவாங்க. வதக்க மாட்டேன். அதனால் நான் இப்போ தாளிக்கிறேன். பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை இப்படி 2 பிச்சு போட்டுருங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சட்னியில் கொட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அருமையான தக்காளி சட்னியை ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.
எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.